ஒரு குழந்தைய பெத்த தாய் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்றத கேளுங்க. அதாவதுங்க இந்த அம்மா வந்து கொஞ்சமா சென்ஸோட பேசுதா இல்லையான்னு தெரியல. அது எது குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வரம் இருந்து, தவம் இருந்து குழந்தைகளுக்காக என்னென்னமோ செய்றாங்க. ஆனா கடவுள் பார்த்து குடுத்த இந்த ஒரு குழந்தைய ஒரு கூட்ட நெரிசலுக்கு தூக்கிட்டு போயி அது உயிரிழக்கிற அளவுக்கு ஆயிட்டு, இப்போ வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். எங்களுக்கு வந்துட்டு ஒரு பெருமைய தேடி குடுத்துருக்கு. அதுக்கு நஷ்ட ஈடா நாங்க வந்து எங்க குழந்தைய குடுத்துட்டோம். யாரையுமே அவ்வளோ சீக்கிரமா கிட்டத்துல போய் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே. ஒரு சினிமா நடிகராகட்டும், ஒரு அரசியல்வாதி ஆகட்டும், அவங்கள போய் கிட்டத்துல போய் பார்க்கணும் அப்படின்னம்னா, நீங்க வந்து உங்க குழந்தைய நஷ்ட ஈடா குடுத்துருவீங்களா? அப்பன்னா உங்கள வந்து கூடயே கூட்டு போய் அவங்க பக்கத்திலேயே உங்கள உட்கார வைக்கிறாங்க அப்படின்னம்னா, நீங்க வந்துட்டு எத நஷ்ட ஈடா குடுப்பீங்க? கொஞ்சமாவது அறிவோட பேசணும். ஒரு பெத்த தாய் மாரி பேசணும். அது மட்டும் இல்லாம, எங்களுக்கு வந்து அது ஒரு பெருமைய தேடி குடுத்துருக்கு எங்க குழந்தை அப்படின்றாங்களே. ஏன் இந்த அம்மாவுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு மாவட்டத்தில கலெக்டர் போஸ்டிங் போட்டு உட்கார வச்சிருக்காங்களா? அந்த ஒரு பெருமைய வந்து அந்த குழந்தை இறந்து அத தேடி குடுத்துருக்கா? எப்படிங்க இப்படியெல்லாம் ஒரு தாய் இருக்காங்க அப்படின்றது தெரியல.